Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன வேலை இந்த வெயில் காலத்துல வந்து பாத்தீங்க அப்படினா மதியான நேரம் கொஞ்சம் கூட வந்து இருக்க முடியல. அதுபோக வந்து பாத்தீங்கன்னா நைட் தான் நல்லா தூங்கலாம் அப்படினு சொல்லி பார்த்தா நைட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெக்க காத்துக்கு எதுக்கும் தூக்கமே வந்து வர மாட்டேங்குது. நிறைய फ्रेंड्स வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் ஏர் கூலர் வந்து வீட்ல எப்படி பண்றது bro சொல்லுங்க அப்படினு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கான வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான பவர்ஃபுல் ஏர் கூலர் வந்து வீட்ல எப்படி பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து வரும். அதுபோக வந்து பாத்தீங்கன்னா காத்து வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடா வரும். நல்ல கூலிங் எஃபெக்ட் இருக்கு. கண்டிப்பா இத செஞ்சு பாருங்க फ्रेंड्स. வாங்க फ्रेंड्स இது எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏசி வந்து எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டுருப்போம் फ्रेंड्स. இந்த வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து போய் பாருங்க फ्रेंड्स. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா பாருங்க. வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இது செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா फ्रेंड्स கொஞ்சம் பவர்ஃபுல் மோட்டர் வந்து தேவை. இது வந்து 12 வோல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல் மோட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன மோட்டர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன் பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் பவரா இருக்கணும். சோ அதுக்காக இந்த மோட்டர் வந்து எடுத்துக்கோங்க फ्रेंड्स. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரொப்பல்லர் வந்து பாத்தீங்கன்னா சின்னது வந்து எடுக்காதீங்க. கொஞ்சம் பெருசா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதோட வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் வந்து பாருங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லதா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா காத்தை நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸா வந்து வெளியேத்தும். சோ அதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பிவிசி பைப் வந்து நமக்கு தேவைப்படும். 2 பெண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து க்ளோசர் இந்த மாதிரி வந்து சேர்த்து வந்து எடுத்துக்கோங்க फ्रेंड्स. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வாட்டர் மோட்டர் வந்து முக்கியமா தேவை. வாட்டர் பம்ப் இது வந்து அக்வாரியம் ஷாப்ல வாங்கணும்னாலும் வாங்கலாம், இல்லனா எலக்ட்ரானிக் ஷாப்லயும் இது வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்து அதுக்குரிய ஓஸும் சேர்த்தாப்ல வந்து வாங்கிக்கோங்க फ्रेंड्स. கனெக்ட் பண்ணி வந்து அதை ஜாயின் பண்றதுக்காக. சரி ஓகே, இது இருந்தாலே போதும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 12 வோல்ட் அடாப்டர் வந்து தேவை. அந்த மோட்டருக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்க. அடுத்து ஒரு ட்ரே இருந்தால் போதும் फ्रेंड्स. இது இருந்தாலே போதும், நம்மளுக்கு சூப்பராக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் ஏர் கூலர். இப்போ வந்து அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிவிசி பைப் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா சென்டருக்கு கொஞ்சம் தள்ளி வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரை வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அங்கே கொஞ்சம் பெண்டு தேவைப்படும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி கொஞ்சம் அந்த சைடாப்பில் வச்சு வெட்டி விட்டுக்கலாம். அப்படி வெட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாருங்கள் கொஞ்சம் கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதை ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து கேப்பை வந்து விட்டுட்டு அங்கே வந்து சென்டருக்கு கொஞ்சம் தள்ளி வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா அங்கே grip வந்து தேவைப்படும். நார்மலாக வந்து ஒட்டாதீங்க. கொஞ்சம் சாண்ட் பேப்பர் இல்லைன்னா ஏதாவது வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் grip வந்து அதுக்கு கிடைக்கும். இல்லைன்னா எம்சியில் வந்து ஒட்டினாலும் சப்போஸ் வந்து இடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து கீழே விழுக சான்சஸ் இருக்குது. சரி, நல்லா தேய்ச்சி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேய்ச்சி விட்டதுக்கு அடுத்து எம்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து கொஞ்சம் வந்து பிச்சுக்கலாம். சம அளவு வந்து பிச்சுக்கோங்க. பிச்சுட்டு ரெண்டையும் நல்லா ஜாயின் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும். அதை வந்து ஒட்டினோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பேஸ் வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். போட்டதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பைப் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து ஃபுல்லாக எம்சியில் வந்து சுற்றி வந்து ஒட்டிக்கலாம். நம்ம அப்படி ஒட்டிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அதை நல்லா பிடிச்சிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 மணி நேரம் வந்து ஆகும். 2 மணி நேரம் ஆனால் தான் நல்லா காயும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்பலரையும் சேர்த்தாப்பில் கனெக்ட் பண்ணி விட்ருங்க. மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டருக்கு வந்து பெருசாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து ஆக்கிக்கிறேன். பெருசாக ஆக்கினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மோட்டரை வந்து சேர்த்தாப்பில் ஃபிட் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபிட் பண்ண போல வந்து எம்சிலையும் சேர்த்து வச்சு லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்ருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா எம்சியில் வச்சு அப்ளை பண்ணிடுங்க. க்ளோ அப்ளை பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் வந்து இருக்காது. வைப்ரேட் ஆகும்போது பிஞ்சு வரக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் எம்சியில் வச்சு நான் வந்து அப்ளை பண்ணி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எம்சியில் வச்சு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒட்டியாச்சு. இதை ஒரு 2 மணி நேரம் காய விட்டுறலாம். காய விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஃபிட் ஆயிரும். ஸோ அதுக்காக வந்து அப்படியே விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பைப்பை வந்து ஜாயிண்ட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ஷனுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்து வந்து வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டி விட்டுட்டு ஒரு எல்பெண்டை வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதையும் வந்து ஜாயின் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி வந்து சுற்றி வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி வச்சுட்டு அதுக்கடுத்து க்ளோஸரையும் சேர்த்து ஜாயின் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இதே மாதிரி கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோடு இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரில்லிங் மிஷினை வச்சு வந்து ஹோல்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ கரெக்டாக ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுக்காக அந்த இது போட்டிருக்கோம். அப்படியே ட்ரில்லிங் மிஷினை வச்சு அப்படியே ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் பார்த்து வந்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்ரிங் ஐனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஹோல்ஸ் வந்து போடணுன்னா போட்டுக்கலாம். சரி, நான் வரிசையை வந்து போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அடுத்து வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் வரிசையாக வந்து போட்டாச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹோல் வந்து போட்டிருப்போம். அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் பம்ப்லேருந்து ஓஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக. இது ஸ்கெட்சுக்கு பின்னாடி உள்ளது. அது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக அதை எடுத்துட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கத்தி வச்சு முனையை வந்து வெட்டி விட்டுறேன்.
வெட்டி விட்டுட்டு அதை வந்து ஃபிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓஸோட சேர்த்தாப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து சேர்த்தாப்பில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளூ இல்லாட்டினா எம்சியில் வச்சு வந்து அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டோம் அப்படின்னா அது செட் ஆயிரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தெர்மாக்கோல் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். தெர்மாக்கோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து வைக்கணும். அதாவது ட்ரேயில் வந்து அந்த மோட்ரு இருக்குது பார்த்திங்கன்னா, மோட்டருக்கு மேலே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவு வச்சு வந்து வெட்டிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 4 தெர்மாக்கோல் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்காக அந்த அளவு வந்து வச்சுட்டு நான் ஸ்கேலும் கத்தி யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் வெட்டமுள்ள பார்த்து வெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் வெட்டியாச்சு. இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்று வரதுக்காக ரவுண்டாக சேஃப் தேவைப்படும். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா ஒரு தட்டை யூஸ் பண்ணி வந்து வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் பிஞ்சிருச்சு, சரி இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கடுத்து 3 தெர்மாக்கோலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து சதுரமாக வந்து பார்த்திங்கன்னா வெட்டிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த வைக்கோல் வந்து செட் பண்ணுறதுக்காக. இது எல்லாத்தையும் வந்து சேர்த்தாப்புல வெட்டினதுக்கடுத்து நான் ஸ்ப்ரே பெயிண்டை வச்சு வந்து பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான். இது அடிக்கணும்னா அடிக்கலாம், இல்லைன்னா அடிக்காமல் கூட இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. நான் லைட்டாக வந்து ஸ்ப்ரே பெயிண்டை யூஸ் பண்ணி வந்து லைட்டாக வந்து அடிச்சு விட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாத்துக்கும் வந்து நம்ம அடித்தாச்சு. சரி ஓகே, இதுக்கு காயட்டும். காஞ்சதுக்கு அடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேம்பு ஸ்டிக்கை நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் விளக்கமாறு குச்சை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு அந்த ஸ்கொயர் ஷேப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டிக்கை வந்து உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சிட்டு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி விட்றேன். ஒட்டிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். அப்படி பிடிச்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு 3 இது வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கமாறு, அல்லைனா வைக்கோல், அல்லைனா தேங்காய் நார், இந்த மாதிரி எது இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. எடுத்து வந்து வரிசையாக சேர்த்தாப்பில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி விட்டாலும் சரி, கட்டுக்கம்பி வச்சு சுற்றி வந்து கட்டி விட்டாலும் பரவாயில்ல. எப்படி வச்சாலும் நம்மளுக்கு வந்து ஃபிட்டாக நின்னா போதும் நம்மளுக்கு. சரி ஓகே, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குச்சை வந்து உடச்சி வந்து வரிசையாக வந்து வச்சுக்கிறேன். அம்மாவுக்கு தெரியாமல் விளக்கமாறு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, அதை வந்து வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வரிசையாக வந்து அப்படியே வந்து வச்சுக்கலாம். வச்சதுக்கடுத்து நான் க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ளூ அப்ளை பண்ணாலே கரெக்டாக வந்து ஒட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் க்ளூவை அப்ளை பண்ணி வந்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி 3 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வைக்கோல் வந்து ஒட்டுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து ஈரப்பதத்தை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருக்கோம். ஸோ அதனால் உள்ளக்க வந்து காற்று இழுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா குளிர் காற்றாகவே வரும். ஸோ அதுக்காக தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்கொயர் ஷேப்லாம் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. சுற்றி வந்து க்ளூ அங்கேயும் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுங்க. க்ளூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி ஒட்டாதீங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா தெர்மாக்கோலையே வந்து இலக்கிட்டு போயிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு பம்பை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சைடு வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. வயர் கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கணும். இது கீழே வந்து நான் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. காற்று வந்து முன்னாடி வந்து வரணும், பின்னாடி கூட அடிச்சிடக்கூடாது. அதை கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 12 வோல்ட் அடாப்டர் வந்து ஃபீமேல் போட்டு ஒன்று வச்சுருந்தேன், அதையும் சேர்த்தாப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த அடாப்டரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு 5 வோல்ட் வந்து நம்ம சின்ன ஒரு சார்ஜர் போர்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பம்புக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா வாட்டர் பம்ப் வந்து 6 வோல்ட்டு தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அடாப்டரை வந்து சேர்த்தாப்பில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அது வந்து இந்த கேபிள் ஃப்ரெண்ட்ஸ், அது டேட்டா கேபிளோட கனெக்ட் பண்ணி வச்சுறேன். அது போக மோட்ரு இருக்குது பார்த்திங்களா, மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா ஏதாவது ஃபால்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, ஷார்ட் அடிச்சிடும். ஸோ அதுக்காக அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டின்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டி விட்டுறேன். அப்படி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து படாது, சைடாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விலையை வந்து போயிடும். ஸோ அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நம்மளுக்கு இதுனா கனெக்ஷன் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து தெர்மாக்கோலை ஒட்டுற வேலை மட்டும் தான் நம்மளுக்கு. தெர்மாக்கோலை ஒட்டுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை நார்மலாக இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினாலே போதும், நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒட்டிடும். நான் எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு கீழே ட்ரேலையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அந்த இதுக்கு வச்சுருங்க, அப்படின்னா தான் வந்து ஒட்டும். சேர்த்தாப்பில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் 4 சைடு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இது சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம். இதே மாதிரி நான் ஒட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அடாப்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை வேணால் தனியாக வெளியே வர மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பைப் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். பிவிசி பைப்பை வந்து மேலே நோக்கி தான் வந்து வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக இருக்குது. 4 முனையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிடிமானம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா விழுக சான்சஸ் இல்லை. அங்கேயும் எதுக்கும் க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிடுங்க. ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து விழுகாது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஓஸை வந்து கனெக்ட் பண்ணணும்.
அந்த ஓஸை வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். அதே தான் வாட்டர் பம்போடையும் சேர்த்தாப்பில் கனெக்ஷன் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எல்லா கனெக்ஷனும் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பராக ஏர் கூலர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஏர் கூலர் வந்து சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் ஏர் கூலர். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளே வந்து இன்னும் தண்ணினா நம்ம ஊற்றலை. எல்லா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பக்காவாக வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஊற்ற போகிறோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட் நேரம் இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐஸ் கட்டி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேனை வச்சு இங்கேனாக்குள்ளே இப்படி வந்து தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. மோட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த தந்ததே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே வச்சு தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணி வந்து ஊற்றிடுங்க. ஒரு 1 லிட்டர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து தண்ணி ஊற்றிடலாம். 1.5 லிட்டர் அளவுக்கு வந்து இந்த இது வந்து பிடிக்க தான் செய்யும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா சுவிட்ச் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் இது வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாருங்கள், வாட்டர் மோட்ரு வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து தண்ணியை வந்து நம்மளுக்கு வந்து போட்டுக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், அதை ஃபுல்லாக நனைய வச்சுக்கிட்டே இருக்குது சூப்பராக. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து தண்ணி வந்து போகாது, உள்ளக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளக்கு வர காற்றே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூலிங்காக வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மோட்ரு வந்து போடலாம். செமங்க, மோட்ரு வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் கலந்து தான் வருது. இங்கே வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் ஆகுதுங்க. ஏர் கூலர் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகுது. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஃபேனாக வச்சுருக்கோம், நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நைட் நேரம் வந்து மூடணும்னா இந்த மாதிரி வந்து மூடிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அவ்வளோதான், நம்ம ஏர் கூலர் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பண்றதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். உள்ளக்குள்ள அந்த வாட்டர் மோட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அது நீங்கள் அக்வாரியம் ஷாப்பில் உள்ள மோட்டரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நார்மல் மோட்டரும் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 வோல்ட்டில் வந்து ஒர்க் ஆகுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா வந்து உங்களுக்கு வரும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு இது வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா வந்து வரும். மொத்தம் இது வந்து 200 ரூபா வந்துடும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோலுக்கு ஒரு 30 ரூபா வந்து போட்டிங்கன்னா 230 ரூபா. அடுத்து ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா, 260. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேலே பிவிசி பைப் இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா உங்களுக்கு வரும், 310 ரூபா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளக்கு உள்ளது இந்த ஃபிட்டிங் பண்ணுறது அது இதுன்னு சேர்த்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 350 ரூபா ரேஞ்சு தான் வரும். 350 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏர் கூலர் வந்து நீங்களே செஞ்சிடலாம். கூடி போனால் ஒரு 400 ரூபா வரும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர்ஃபுல் ஏர் கூலர் வந்து வீட்டிலேயே பண்ண மாதிரி இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.